கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 7.5% என்ற ஒரு உள் ஒதுக்கீடை கொண்டு வந்து இன்று ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை நினைவாக்கிய அந்த ஒரு மகத்தான தலைவன், ஒரு குடிமராமத்து பணி என்ற ஒரு உத்தமமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கரிகால் சோழனுக்கு பிறகு இந்த நாடு செழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு மாபெரும் மகத்தான தலைவனை வணங்குகிறேன். எனக்கு இங்கே பேசுவதற்காக அனுமதி அளித்து இங்கே எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி சட்டப்பேரவையின் உறுப்பினர் தென்னகத்து அரசியல் சாணக்கியன் அருமையண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களை வணங்குகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் கட்டமைக்கப்பட்டது. சிதலம் அரிக்கப்பட்ட ஒரு சிலை அழகாக சிற்பமாக மாற்றப்பட்டால் எப்படி இருக்கும்? அதுபோல கிழவியாக இருந்த குமரி 20 வயது பருவ குமரியாக மாற்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சர்க்கார். எப்படி சொல்லட்டா? எங்கள் அருமையண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக, 3 துறையினுடைய அமைச்சராக, சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராக, டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருந்து இந்த மாவட்டத்தை அழகேற்றுவதற்காக, இந்த மாவட்டத்தை இந்த நாட்டிலே ஒரு உயர்ந்த ஒரு மாவட்டமாக உயர்த்திக் கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அவர்தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை செதுக்கிய சிற்பி என்பதை சொல்லி அடுக்கடுக்கா நம்மளுடைய சாதனைகளை சொல்றேன். எதிரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வேதனையா இருக்கும், சாரி சொல்லாம இருக்க முடியாது. அதாவது சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். லூர்தம்மாள் பாலம் இருக்குது பாத்தீங்களா, மணக்குடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். செங்கட்டி பாலம் இருக்கிறது பாத்தீர்களா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். குளச்சல் துறைமுகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொண்டு வரப்பட்டது. தேங்காய்பட்டணம் துறைமுகம் இருக்கிறதே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொண்டு வரப்பட்டது. அதே போல அங்க ஒரு தனியார் துறைமுகம் இருக்கிறது முட்டத்திலே, அதற்கான அனுமதியை கொடுத்தது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாவினுடைய அரசு. இது மட்டுமா நண்பர்களே? நாகர்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி திராவிட முன்னேற்ற கழகம் அடிக்கல் நாட்டினதோட சரி, அதுக்கு பெர்மிஷன் வாங்கியது. அதாவது மெடிக்கல் காலேஜினுடைய பெர்மிஷன் அப்ளிகேஷன் இந்த மத்திய அரசுக்கு கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? தமிழகத்திலே ஒரே ஒரு அரசு ஆயுர்வேதா மருத்துவமனை இருக்கிறது என்றால் அது நாகர்கோவில். நம்ம நின்று கொண்டு இருக்கவே இந்த நாகராஜா கோவில் தேரோட்டத்துக்கு விடுமுறை வாங்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மாநகராட்சியை கொண்டு வந்தது, மாநகராட்சி கட்டணத்துக்கு நிதி ஒதுக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்க வந்து மாநகராட்சியை உருவாக்கியது. அது மட்டுமா, மக்களுடைய பல்வேறு கட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றியது. இதோ கல்குளம் தாலுகா, விளவங்கோட்டு தாலுகாவை பிரித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது போல சொல்லிக் கொண்டே போகலாம். 3 நிமிடம் அல்ல, 3 நாட்கள் இங்கே பேசிக் கொண்டே இருப்போம். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. நன்றி.